நீதிமொழிகள்ல தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனை இரக்கம் வருவான். யாரிடத்தில் என்றால் தேவனிடத்தில் தன்னுடைய பாவத்தை மறைக்காமல் அறிக்கை பண்ண வேண்டும். எந்த ஒரு மனிதனுக்கும் உங்களுடைய பாவத்தை தயவு செஞ்சு வெளிப்படுத்தி விடாதீர்கள். வெளிப்படுத்தி விடுவார்கள். எல்லாவனும் மனுஷன்தான். ஒருவனும் கர்த்தருக்கு இயேசுக்கு ஈடா எவனும் வர முடியாது. எல்லாருமே மனிதர்கள் தான். மனிதர்களிடத்தில் உங்களுடைய பாவங்களை வெளிப்படுத்தாதபடி தேவ பாதத்திலே அமர்ந்திருந்து கர்த்தாவே என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று அறைவீடை பூட்டி ஆண்டவர் சமூகத்திலே பாவரிக்கை செய்து அதை விட்டு விடுங்கள். அதை விட்டு விடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவன் நிச்சயமாக தேவன் தருவார். இந்த நாட்கள் ஒரு முடிவெடுங்க. யாரிடத்துல எதை பேசணுங்கிற ஒரு முடிவெடுத்து உங்க குடும்பத்துல எப்படி சமாதானம் வருதுன்னு மட்டும் பாருங்களேன். பேசுகிறது நம்ம நாவை பத்து நீதிமொழிகள் அதிகமா ஆண்டவர் கொடுத்திருக்காரு. கடிந்து கொண்டு பேசுகிறது தப்பே கிடையாதுங்க. கடிந்து கொண்டு பேசுறது தப்பே கிடையாது. ஒருத்தன் பாவத்துல விழுந்து கிடக்கிறான்னு அவனை தூக்கி எடுக்க கடிந்து கொண்டு பேசுறது தப்பே கிடையாது. யோவான் ஸ்நானகன் கடிந்து பேசினார். பரிசுத்தவான்கள், இயேசு கிறிஸ்து எல்லாருமே கடிந்து கொண்டு பேசிதான் மக்களை ரட்சிப்பின் பாதையில வழி